இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ் இன் பெரியோடோன்டைட்டிஸ். அதுல ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் பத்தி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுல பார்த்தோம்னாக்க பியூபர்ட்டி, பிரெக்னன்சி, மெனோபாஸ். அதுல பியூபர்ட்டி அண்ட் பிரெக்னன்சி அப்ப ஒரு நான் ஸ்பெசிஃபிக் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் நடக்கும். அதனால பெரியோடன்டல் வாஸ்குலர் காம்பனன்ட்ல சேஞ்ச் நடக்கும். அதனால ஹியூமரேஜ் வரும். மெனோபாஸ் அப்ப பார்த்தோம்னா தினிங் ஆஃப் ஓரல் மிகோசா, ஜின்ஜிவல் ரெசெஷன், செரோஸ்டோமியா, ஆல்டர் டெஸ்ட், பர்னிங் ஒர்க் இது எல்லாமே வரும். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுன்னா பியூபர்ட்டி அப்ப ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் அதிகமாகிறதுனால நம்மளோட பிளட் வெசல்ஸ் வந்து ரொம்பவே டைலேட்டட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பிளட் வெசல் டைலேட்டட் ஆகிறதுனால என்ன ஈஸியாக அந்த இடத்துல பாக்டீரியா அக்யூமுலேஷன் ஆக ஆரம்பிக்கும். அது எப்படின்னா ஈவன் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பிளேக் அக்யூமுலேஷன் ஆனாலுமே நம்மளோட ஓரல் கேவிட்டியில ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பிளேக் வந்து டீத்தில் அக்யூமுலேஷன் ஆகி இருந்தாலுமே அந்த பிளேக்ல இருக்கிற பாக்டீரியா வந்து டைலேட்டட் பிளட் வெசல்குள்ள உள்ள போய் ரெஸ்பான்ஸை தூண்டி விடும். ஸோ எக்ஸாஜரேட்டட் ரெஸ்பான்ஸ் நடக்கும். அதனால என்ன நம்மளோட ஜிஞ்சேவா வந்து இன்ஃப்ளேம் ஆகலாம், எடிமெட்டஸா மாறலாம், இல்லை ஜிஞ்சேவல் என்லார்ஜ்மெண்டா கூட இருக்கலாம். இதை தடுக்க ஒரே வழி என்ன அப்படின்னா அந்த இரிட்டேஷனை ரிமூவ் பண்ணா மட்டும்தான் இது வந்து கியூர் ஆகும். ஸோ நார்மலா வர்றதுக்கு காரணம் அப்படின்னா அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணா மட்டும்தான் இது வந்து நார்மலா மாறும். அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே வருமா அப்படின்னு கேட்டா இது எல்லாத்துக்குமே வராது. யாரெல்லாம் ஓரல் ஹைஜீன் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணலையோ அவங்களுக்கு மட்டும்தான் இது மோஸ்ட் காமனா வரும். ஸோ ஓரல் ஹைஜீனை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம்னா பியூபர்ட்டி அப்போ ஜிஞ்சேவல் இன்ஃப்ளமேஷனோ, எடிமாவோ, இல்லை என்லார்ஜ்மெண்ட்டோ எதுவுமே வராது. அடுத்ததா மென்ஸ்ட்ரேஷன் அப்போ என்னன்னா ஏற்கனவே ஜிஞ்சவிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அக்ரிவேட் பண்ணிவிடும் மென்ஸ்ட்ரேஷன் அப்போ. ஸோ ப்ளீடிங் கம்ஸ், பிளாட்டடு, டென்ஸ் ஃபீலிங், எக்ஸுடேட் ஃப்ரம் ஜிஞ்சேவா இது எல்லாமே காமனாக பார்க்கலாம். ஸோ இந்த ஏற்கனவே ஜிஞ்சவிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மென்ஸ்ட்ரேஷன் அப்போ இதை அக்ரிவேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டூத் மொபிலிட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டால் மென்ஸ்ட்ரேஷனால வர ஜிஞ்சவிட்டிஸ்ல டூத் மொபிலிட்டி எதுவுமே இருக்காது. அதே மாதிரி சலிவரி பாக்டீரியல் கவுண்ட்டுமே கூட அதிகமாக இருக்கும். பிரெக்னன்சி அப்போ என்னன்னா பிளாக் அக்யூமுலேஷன் ஆகிறதுனால, பாக்டீரியல் பிளாக் அக்யூமுலேஷன் ஆகிறதுனால ஜிஞ்சவிட்டிஸ் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்லோ ஜிஞ்சவல் என்லார்ஜ்மெண்ட் கூட வரலாம். ப்ராப்பரா ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணியிருந்தோம்னா பிரெக்னன்சி அப்போ ப்ராப்பரா ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணியிருந்தோம்னா இந்த ப்ராப்ளம் வரவே வராது. பட் ப்ராப்பரா ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாதனால என்ன நடக்கும்னா டூத் மொபிலிட்டி வரும். இதில் தான் டூத் மொபிலிட்டி வரும், பாக்கெட் டெப்த் அதிகமாகும், ஜிஞ்சவல் செர்விகுலர் ஃப்ளூயிடும் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ இது எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா செகண்ட் மந்த்லயோ இல்லை தேர்ட் மந்த்லயோ தான் இது ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த கலர் இருக்குல்ல, ஜிஞ்சவோட கலர் கூட பிரைட் ரெட்ல இருந்து ப்ளூயிஷ் ரெட்டா கூட மாறலாம். அதே மாதிரி மார்ஜினல் அண்ட் இன்டெர்டென்டல் ஜிஞ்சேவா எப்படி இருக்கு அப்படின்னா மார்ஜினல் அண்ட் இன்டெர்டென்டல் ஜிஞ்சேவா அப்படிங்கிறது வந்து ரெண்டு பல்லுக்கு நடுவில் உள்ள ஒரு ஜிஞ்சேவா தான் இன்டெர்டென்டல் ஜிஞ்சேவான்னு சொல்லுவாங்க. மார்ஜினல் ஜிஞ்சேவா அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இந்த டூத்தோட ஒட்டி இருக்கிற ஜிஞ்சேவா தான் மார்ஜினல் ஜிஞ்சேவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மார்ஜினல் ஜிஞ்சேவாவும் இன்டெர்டென்டல் ஜிஞ்சேவாவும் எப்படி இருக்கும்னா எடிமெட்டஸா, பிட் ஆன் ப்ரெஷர்ல, ஸ்மூத்தா, ஷைனியா, சாஃப்டாகவும் பிளேயபிளாகவும் இருக்கும். அது பார்க்க ராஸ்பெரி லைக் அப்பியரன்ஸ்ல இருக்கும். ஸோ ரொம்ப ரெட்னஸாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதிகப்படியான வாஸ்குலாரிட்டி இருக்கிறதுனால ரொம்ப ரெட் கலர்ல இருக்கு. ஸோ இது ஈஸியாக கூட ப்ளீட் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இன்ஃப்ளேம்டு ஜிஞ்சேவா பார்க்க வந்து ஒரு டியூமர் லைக் மாசா இருக்கிறதுனால இதை வந்து பிரெக்னன்சி டியூமர் அப்படின்னு சொல்றாங்க. மைக்ரோஸ்கோபிக்லாம் பார்க்கும்போது பார்த்தோம்னா இன்ஃப்ளமேட்டரி செல்லுலர் இன்ஃபில்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எடிமெட்டஸாக இருக்கும். நம்மளோட ஜிஞ்சேவல் எபித்திலியம் இருக்குல்ல, ஜிஞ்சேவல் எபித்திலியம் அது டீஜெனரேஷன் ஆகி அதே மாதிரி கனெக்டிவ் டிஷ்யூம் டீஜெனரேஷன்ல இருக்கும். ரெட்டிபெக்ஸ் இருக்குல்ல, ரெட்டிபெக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ப்ரொஜெக்ஷன். அதாவது எபித்திலியம் வந்து கனெக்டிவ் டிஷ்யூல ப்ரொஜெக்ஷன் ஆயிருக்கிறது தான் ரெட்டிபெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்ஃப்ளேம் ஆகிறதுனால இல்லை எடிமெட்டஸா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ஊத ஆரம்பிக்கும். அதாவது நம்மளோட ஜிஞ்சேவா வந்து அப்படியே கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்குமா. ஸோ அப்படி பெருசாகும் போது என்ன ஆகும்னா ப்ரொஜெக்ஷனாக இருக்கிற ரெட்டிபெக்ஸ் வந்து அப்படியே மேலே எலும்பிட்டு வந்து ஃபிளாட் ஆயிரும். ஸோ ரெட்டிபெக்ஸ் ஃபிளாட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் அசென்சுவேட்டட் ரெட்டிபெக்ஸ். ஆக்சுவலி இந்த ரெட்டிபெக்ஸோட வேலை என்ன? ரெட்டிபெக்ஸோட வேலை என்ன அப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூவோட இது வந்து நல்லா ஷேரிங் ஆஃப் ஆகாம நம்மளோட எபித்திலியம் வந்து ஷேரிங் ஆஃப் ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு ஆங்கரேஜ் மாதிரி இருக்கிறதா ரெட்டிபெக்ஸ். இப்போ இந்த ஜிஞ்சவல் என்லார்ஜ்மெண்ட்டோ எடிமெட்டஸோ இருக்கிறதுனால என்ன அப்படின்னா இந்த ரெட்டிபெக்ஸ் வந்து இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து அப்படியே மேலே எலும்பி ஃபிளாட்டா வந்துடும். அடுத்ததா ஹைப்போபிளாஸ்டிக் எபித்திலியம் வந்து ஹைப்போபிளாஸ்டிக்கா மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி கெரட்டினைசேஷனுமே கூட கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, பாக்டீரியாவுக்கும் ஹார்மோனுக்கும் உள்ள இன்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளேக்கோட காம்போசிஷன் சேஞ்சஸ் ஆகும்போது ஜிஞ்சவல் இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். குறிப்பா ப்ரோவட்டெல்லா இன்டர்மீடியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா, இந்த ஒரே ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் மட்டும்தான் பிரெக்னன்சி அப்ப காஸ் பண்ணுது. ஏன்னா இந்த ப்ரோவட்டெல்லா இன்டர்மீடியா அப்படிங்கிற ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் முன்னாடி விட்டமின் கே அப்படிங்கிற ஒரு growth factor யூஸ் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு வந்துச்சு. இப்போ அதுக்கு பதிலாக
ஓவரின் ஹார்மோன் இருக்குல்ல அதை சாப்பிட்டு வளர ஆரம்பிக்குது. ஸோ அது பத்தாததுக்கு மென்ஸ்ட்ரேஷன் அப்போ மேட்டர்னல் டி லிம்போசைட் இருக்குல்ல பிரெக்னன்சி அப்போ மேட்டர்னல் டி லிம்போசைட்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி 8th and 9th மந்த்ல தான் ரொம்ப சிவியர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ மேட்டர்னல் டி லிம்போசைட்ஸ் வந்து பிரெக்னன்சி அப்போ கம்மியாகிறதுனால இந்த ஜிஞ்சவல் பிரெக்னன்சி அப்போ ஜிஞ்சவல் வந்து டியூமர் வர ஆரம்பிக்குது, இல்லை பிரெக்னன்சி டியூமர் வர ஆரம்பிக்குது. ஸோ 8th மந்த்ல சிவியர் ஆகும், 9th மந்த்ல வந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். டூத் மொபிலிட்டி, பாக்கெட் டெப்த், ஜிஞ்சவல் ஃப்ளூயிட் இது எல்லாமே கூட பிரெக்னன்சி அப்போ பார்க்கலாம். இது ஆட்டோமேட்டிக்காக பிரெக்னன்சிக்கு அப்புறம் ரெடியூஸ் ஆகிடும். ஸோ ப்ரொஜெஸ்டரான் லெவல் அதிகமாகிறதுனால என்ன அப்படின்னா டைலேஷன் வரும். முன்னாடி சொல்லியிருப்போம், அந்த டைலேஷனால டார்ச்சர்சிட்டி ஜிஞ்சேவால இருக்க பிளட் வெசல்ஸ் வந்து டார்ச்சர்சிட்டி ஆக ஆரம்பிக்குது. அதனால ஒரு மெக்கானிக்கல் இரிட்டேஷன் கூட காஸ் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்போ பார்த்தோம்னா கொனோட்ரோபின்ஸும், தேர்ட் ட்ரைமஸ்டர்ல ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன் அதிகமாகிறதுனாலையும் செக்ஸ் ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா ஜிஞ்சவல் மாஸ் செல்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ ஹிஸ்டமைன், புரோட்டீனிக் என்சைம் இது எல்லாமே வர ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் கூட எக்ஸாஜரேட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல கொனோட்ரோபின் வந்து ஜிஞ்சவல் டிசீஸ் காஸ் பண்ணுது. தேர்ட் ட்ரைமஸ்டர்ல ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன் ஹார்மோன் வந்து ஜிஞ்சவல் டிசீஸை காஸ் பண்ணுது. செக்ஸ் ஹார்மோன் கூட பிரெக்னன்சி எப்போ என்ன ஆகும்னா ஜிஞ்சவல் மாஸ் செல்ஸ் டெஸ்ட்ராய் பண்றதுனால ஹிஸ்டமைன், ப்ரோலாக்டின், புரோட்டீனிக் என்சைம் இதெல்லாம் ரிலீஸ் ஆகி இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸை தூண்டி விடுது. பிரெக்னன்சி எப்போ பெரியோடைட்டிஸ் வந்தால் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இந்த பிளாக்ல இருக்க பாக்டீரியா வந்து பிளட் வெசல்ல போய் குழந்தைய போய் அஃபெக்ட் பண்ணலாம், ஃபீட்டஸை போய் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி அஃபெக்ட் பண்றதுனால என்ன ஆகும்னா லோ பர்த் இல்லை ப்ரீடம் இன்ஃபென்ட் கூட வரலாம். லோ பர்த் வெயிட் ப்ரீடம் இன்ஃபென்ட் கூட வரலாம். ஸோ ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பேராதைராய்டு வந்து ஹைப்பர் செக்ரேஷன் ஆகிறதுனால என்னன்னா ஆஸ்டியோகிளாஸ்டிக் ஆக்டிவிட்டி அதிகமாகுது. ஸோ ஆஸ்டியோகிளாஸ்டிக் அதிகமாகிறதுனால ஜெனரலைஸ்டு டீமினரைசேஷன் ஆஃப் த போன் வந்து டீமினரைசேஷன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதனால என்ன போன் வர ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெருசாக ஆரம்பிக்குது, போன் சிஸ்ட் ஃபார்ம் ஆகுது, ஜெயின் செல் டியூமரும் இருக்கு. இது வந்து ஆஸ்டியைட்டிஸ் ஃபைப்ரோசிஸ்டிக்கானோ இல்லை ரெக்டிங்ஹாம் போன் டிசீஸனும் இல்லை ப்ரௌன்ஸ் டியூமரும் சொல்லுவாங்க. லேமினார் கம்ப்ளீட்டா போன் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா ஆகவே ஆகாது. 25 to 50% பார்த்தோம்னா டூத் மொபிலிட்டி இருக்குங்கிற மாதிரி மாலோகுலேஷன் இருக்கும். அதே மாதிரி ஆல்வியார் ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்குங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இரண்டு லிகமெண்ட் ஸ்பேஸும் வைடனிங் ஆக ஆரம்பிக்கும், லேமினாடிராவும் ஆப்ஷன்ஸ் ஆகும். ரொம்பலாம் இல்லாமல் 25 to 50% ஆப்ஷன்ஸ் ஆகும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரேடியோகிராஃபியில் பார்த்தோம்னா ரேடியோலெசன்சிஸ் லைக் ஸ்பேஸும் கூட பார்க்கலாம். ஸோ ஹார்மோனல் கான்ட்ராசெப்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா இது பார்க்க வந்து பிரெக்னன்சியில் என்ன நடந்துச்சோ அதே தான் இதுலேயும் நடக்கும். என்ன சொல்றாங்கன்னா 1.5 வருஷத்துக்கு மேல அதிகமாக கான்ட்ராசெப்டிவ் எடுத்துட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா பெரினிட்டல் டிஸ்ட்ரக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ கான்ட்ராசெப்டிவ் என்ன பண்ணணும்னா பிக்மெண்டேஷனை ஸ்டிமுலேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது என்னன்னா மெனோபாஸுக்கு இன்னொரு பேர் என்னன்னா மெனோபாஸில் வர ஜிஞ்சவைட்டிஸ்க்கு என்ன பண்ணா செனல் ஐட்ரோபிக் ஜிஞ்சவைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன் குறிப்பாக எஸ்ட்ரடே ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன் நடக்கிறதுனால என்ன ஆகும்னா எஸ்ட்ரடேயாலே சீஸ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா ஜிஞ்சவல் ஸ்டொமடைட்டிஸ் வருது. மெனோபாஸ் அப்போ ஜிஞ்சவல் ஸ்டொமடைட்டிஸ் வருதுங்கிறது வந்து காமன் கண்டிஷன் கிடையாது. பட் ஜிஞ்சவல் அண்ட் ஓரல் மியூக்கோஸை பார்க்க எப்படி இருக்குன்னா ட்ரையா, ஷைனியா, பேல்னஸா, ஈஸியாக ப்ளீடிங் ஆகிற மாதிரி, சம்டைம்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா பர்னிங் சென்சேஷனு, தெர்மல் சென்சிட்டிவிட்டி நடக்கிற மாதிரி, பர்னிங் மவுத்து, நம்ம டென்ச்சர் ஏதாவது அப்ளையன்ஸ் போட்டிருந்தா கூட ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மைக்ரோஸ்கோபிக்கலாக பார்க்கும்போது பார்த்தோம்னா இந்த ஜெர்மினல் அண்ட் பிரிக்கல் செல் லேயர் வந்து அட்ரோபியாக ஆரம்பிக்கும், அல்சரேஷன் வர ஆரம்பிக்கும். இதில் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பார்க்க எப்படி இருக்கும்னா ஓரியக்டமி பண்ண மாதிரியும் இல்லை குரோனிக் டிஸ்கோமேட்டிவ் ஜிஞ்சவைட்டிஸ் மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேங்க்யூ.